நினைத்தாலே இனிக்கும் படம். ஓகே. அந்த படத்துல ரஜினி சார் செகண்ட் ஹீரோ. கமல் சார் தான் வந்து அவர் ஊருண்டு பிறண்டு என்னடி மீனாச்சு சொன்னது என்னாச்சு அப்படி இப்படின்னு வருவார். இவர் வந்து சாதாரண ஒரு ஃப்ளர்ட்டிங் மேனு. ஓகே. அங்கே வந்து ஜாலியாக சுற்றுறவர், இது பண்ணுறவர். சிங்கப்பூரில் அக்கறை சிமி இலையிலேயே சொல்லிட்டு பொண்ணுங்களை சுற்றுனவர். இவர் டக்குன்னு ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டார். ரஜினி செகண்ட் ஹீரோ ஸ்கோர் பண்ணுறாரு. நினைத்தாலே இன்றைக்கி கமல் தான் ஹீரோ, இருந்தாலும் இந்த பக்கம் ஸ்கோர் பண்ணுறாரு. ஒரு லெவலுக்கு மேலே வந்து கமல் சார் சொல்கிறாரு, ரஜினி இனிமேல் நம்ம சேர்ந்து நடிக்க வேண்டாம், ஓகே, இதோட நிப்பாட்டிக்கும், இனிமேல் நீங்கள் ஒரு ட்ராக்ல போங்க, நான் ஒரு ட்ராக்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ரஜினி தடுமாறுறாரு. ஓகே. ஏன் கமல் என்னாச்சு? இல்லை நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் ரஜினிக்கே தெரியாது அவருக்கு அவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது. ஓகே. ஏன்னா கமல் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய ஆளுமை கூடவே இருந்ததுனால, ஸோ கமலோட ஃபேன்ஸ் தான் எல்லாம் இருக்காங்களோ அப்படிங்கிற நினச்சிட்டு இருக்கு. அவர் வெளியில் வரும்போது அவருக்கு அவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கிறதே அவருக்கு அப்போ தான் ஆரம்பத்திலே கமல் தான் நோட்டீஸ் பண்ணியிருக்காரு, ரஜினிக்கு இருக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு பிரிச்சு விட்ட அந்த நட்பு தான் நீங்கள் பொன்னியின் செல்வன் மேடையில் அவர் ரஜினி பேசும், கமல் ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க கமல்னு அந்த ஒரு மரியாதை கொடுக்குறாரு இல்லையா.